ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பகவான் கிட்ட வாயில் பல்லு முளைக்கிறதுக்கு முன்பே மாலுற்றவள் நம் கோதை அப்படின்னு வியக்கறாராம் பெரியாழ்வார். ருக்மிணி பிராட்டி கண்ணபிரான புவனசுந்தரா அப்படின்னு அழைச்சா. ஆனால் நம்ம கோதை எப்படி அழைக்கிறான்னா குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர், கொப்பூழில் எழுக்கமல பூவழகர் அப்படின்னு கண்ணனினுடைய தனித்தனி அவயவ சோபையை வர்ணிக்கிறார். ஏன்னா இவனுடைய திருக்காதுகள்லேருந்து தான் எல்லா திக்குகளும் வந்துதான். இவனுடைய திருக்கண்கள்லேருந்து தான் சூரிய சந்திரர்கள்லாம் உதயமானாலாம். கொப்பூழில் இருந்து, கொப்புள்னா தொப்புள், அங்கேருந்து வந்த தாமரை மலரில் பிரம்மாவும் அவதரித்தார். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா இவன்தான் ஜகத்காரண வஸ்து அப்படிங்கிறத காட்டுறது. அதனால அவனுடைய அவயவ சோபையை வர்ணிச்சா ஆண்டாள் நாச்சியார். கோபிகைகள்லாம் கண்ணனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்தியாயினி விரதம் இருந்தார்கள். கார்த்தியாயினி தேவியை குறித்து அவள்கிட்ட சொல்லி நாங்கள் கண்ணனை அடையணும்னு விரதம் இருந்தார்கள். கோதையும் விரதம் இருந்தா, ஆனால் கார்த்தியாயினி விரதம் இல்லை. கார்த்தியாயினியை போய் பூஜிக்கலை. அதில் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னா அவனை அடைவதற்கு, யாரை? கண்ணனை அடைவதற்கு கண்ணனையே பிரார்த்திக்கிறான். இதுதான் இவள் நமக்கு சொல்லும் வழி சித்தாந்தம். அவன் நமக்கு வேணும்னா அவன்கிட்ட தான் பிரார்த்திக்கணும், வேற யார்கிட்டையும் போய் பிரார்த்திக்கக்கூடாது. இன்றைக்கு கோதாஸ்துதியில் 9லிருந்து 12 ஸ்லோகங்கள் வரை நாம் அனுபவிக்கலாம். 9வது ஸ்துதியில் கோதை நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்த 9வது ஸ்லோகம் பாருங்கோ. மாத சமுத்திதவதீம் அதிவிஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவியமமிர்தம் வச்சசா துகானாம் தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்திமன்யாம் சந்தஸ்பயோதி துகிதுஸ் சகஜாம் விதுஸ்வாம். இதில் முதல் 3 அடிகளில் ஆண்டாள் சந்திரனை போன்றவள் அப்படிங்கிறார். முதல் அடியில் மாத சமுத்திதவதிம் அதிவிஷ்ணு சித்தம். 2 பேரும் விஷ்ணுவோட சித்தத்திலேருந்து தோன்றினார்கள் அப்படிங்கிறார். எப்படி? முதல்ல விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார்கிட்டேருந்து தான் தோன்றினாள் ஆண்டாள். விஷ்ணு சித்தருங்கிற பதத்துக்கே 2 விதமாக அர்த்தம் சொல்லுவாள். யார் விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டிருக்கிறார்களோ அவ விஷ்ணு சித்தர். ஆழ்வார் எப்பவும் விஷ்ணுவை தன்னோட சித்தத்திலேயே வச்சுருப்பார், அதனால அவர் விஷ்ணு சித்தர். இன்னொரு விதமாக சொல்லுவா. எப்படி சொல்லுவான்னா விஷ்ணுவுடைய சித்தத்தில் எப்பவும் இந்த ஆழ்வார் இருப்பாராம். விஷ்ணு எப்பப்பாரு இந்த ஆழ்வாரையே நினச்சிட்டு இருப்பாராம், அவருடைய சித்தத்தில் நினச்சிட்டு இருப்பாராம், அதனால அவர் விஷ்ணு சித்தர். அதனால விஷ்ணு சித்தர்கிட்டேருந்து வந்தா யாரு? கோதா நாச்சியார். சந்திரன் எப்படி வந்தான் அப்படின்னா விஷ்ணுவோட சித்தத்திலிருந்து தான் தோன்றினானா சந்திரன். சந்திரமா மனசோ ஜாதக அப்படிங்கிறது வேத வாக்கியம். அதனால சந்திரன்கிட்டேந்து விஷ்ணுக்கிட்டேந்து வந்தான் இந்த சந்திரன். விஷ்ணுவாகிய நாராயணன் சித்தத்திலேந்து சந்திரன் தோன்றினான் அப்படிங்கிறதுக்காக இவா 2 பேருக்கும் முதல் பொருத்தம் பொருந்தி இருக்கு. 2வது அடியில் விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வச்சசா துகானாம். இதில் என்ன பொருத்தம் அப்படின்னா சந்திரன் அமிர்தத்தை பொழியறான். நீங்கள் போய் சந்திரன் முன்னாடி போய் நின்று பாருங்க பௌர்ணமி அன்னைக்கு. அதை உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் கவிகள்லாம் பாடியிருக்கா. அமுதை பொழியும் நிலவே
நீ அருகில் வராததேனோ அப்படின்னு பாடியிருக்காளே. நம்ம அதனால சந்திரன் அவ்வளவு அமுதை பொழியக்கூடியவன். ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களெல்லாம், திருப்பாவை பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி, இதெல்லாம் கேட்டோம்னா அப்படியே அமிர்தத்தை பொழிஞ்சிருக்கா அதில். அதனால இது 2 பேருக்கும் 2வது பொருத்தம். 3வது பொருத்தம், தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்தி மன்யாம். இது என்ன சொல்கிறதுன்னா, சந்திரனை பார்த்தா நம்மளுடைய தாபங்கள், அதாவது நம்மளோட கவலைகள்லாம் பறந்தே போயிடும். என்ன கவலையாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு போய் உட்காந்து சந்திரனை பாருங்கோ, சந்தோஷம் வரும் நமக்கு. அதே மாதிரி நாச்சியாருடைய திருமேனியை நம்ம போய் சேவித்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். அவள் கண்கள்லேருந்து அப்படியே கருணை பொழியும். இது 3வது ஒற்றுமை 2 பேருக்கும். 4வது ஒற்றுமையில், 4வது ஒற்றுமை இல்லை, 4வது அடியில் சொல்கிற சந்தஸ் பயோதி துஹிதுஸ் சகஜாம் விதுஸ்துவாம். பார்க்கடலை கடையிற போது சந்திரன் வந்தான், மகாலட்சுமி தாயாரும் அவதாரம் பண்ணினா. அதனால சந்திரன் மகாலட்சுமிக்கு, அதாவது பெரிய பிராட்டிக்கு சகோதரன் ஆயிட்டான். 2 பேரும் ஒன்றா வந்திருக்கா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சந்தா மாமா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 விஷயங்களில் ஆண்டாளும் சந்திரனோட ஒத்து போகிறதுனால ஆண்டாள் லக்ஷ்மி பிராட்டிக்கு சகோதரி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள். இந்த 3 விஷயத்திலும் சந்திரனோட இருக்கா, சந்தா மாமா, அதனால அவள் சகோதரி அப்படின்னு. எப்படி அப்படின்னாக்க, ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி தனியனை பார்த்தா தெரியும். தனியன்னா தனி பாட்டு. அதில் அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி, தாமரை மலர்ல உதித்த மகாலட்சுமியினுடைய துணைவி அப்படின்னு அர்த்தம். துணைவி அப்படின்னா சகோதரி அப்படின்னு அர்த்தம். ஆனால் 2 பேரும் ஒரு தாய் வயத்தில் பிறந்திருந்தா தானே சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். மகாலட்சுமி தாயார் சமுத்திரராஜனுடைய மகள், ஆண்டாள் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருடைய மகள். அப்போ 2 பேரையும் எப்படி நம்ம சகோதரி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இதுக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் அதிவிஷ்ணு சித்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த வரிகள்லேருந்து எடுத்து வியாக்கியானம் பண்ணுறார். அதிவிஷ்ணு சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, பார்க்கடலுக்கு விஷ்ணு சித்தம் அப்படின்னு பேர். விஷ்ணு இந்த பார்க்கடலை நிலச்சி இருக்கிறதுனால தான் பெருமாளை நாம் விஷ்ணு சித்தர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பார்க்கடலில் அவர் நிலச்சி இருக்க, அதனால அவரை விஷ்ணு சித்தர்னு சொல்லலாம். அப்புறம் விஷ்ணு சித்தம்ங்கிற பார்க்கடல்லேருந்து வந்தவள் யாரு? மகாலட்சுமி தாயார். பெரியாழ்வார் திருவுள்ளத்திலேருந்து விஷ்ணு சித்தர் நிலச்சி இருக்க, அதனால இவரை விஷ்ணு சித்தர்னு சொன்னோன்னு பார்த்தோம். அப்போ அவர்கிட்டேந்து தோன்றினாள் ஆண்டாள் நாச்சியார். அதனால 2 பேரும் சகோதரிகள் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். பெரியாழ்வார் கூட தன்னுடைய திருமொழியில் பார்க்கடலே என்னோட உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பாடியிருக்கார். பனிக்கடலில் பள்ளிகோனை பழகவிட்டு ஓடி வந்தேன், மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினியே அப்படின்னு அவரே பாடியிருக்கார். பார்க்கடல் என்னுடைய உள்ளத்தில் இருக்குன்னு. ஆனால் இவருடைய பக்தியை பார்த்துட்டு பகவான் என்ன தெரியுமா பண்ணா? பகவான் என்ன பண்ணிட்டா, மொத்த பார்க்கடலோடு சேர்ந்து ஆழ்வாரோட உள்ளத்துக்குள்ளே புகுந்துட்டான்னு ஆழ்வாரே பாடுறார். அரவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும். அரவிந்த பாவைனா மகாலட்சுமி தாயார். அகம்படி புகுந்தான், என்னுடைய அகத்துக்குள்ளே புகுந்துட்டான் அப்படிங்கிறார். பெரியாழ்வார் தன்னோட காதை பொத்திப்பாரான், அப்படியே பார்க்கடல் ஓசை கேட்குமா. நம்ம கூட காதை பொத்தின்னு பார்த்தோம்னா ஒரு ஓசை வரும். அந்த ஓசை நமக்கு ஆயுள் குறிச்சாச்சு அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி அந்த ஓசை அடங்கி போயிடும். இப்போ பார்க்காதீங்கோ, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவா எல்லாரும். அவருடைய காதை பொத்திண்டா பார்க்கடல் ஓசை கேட்குமா. ஆண்டாள் நாச்சியாரும் பார்க்கடலை தன் உள்ளத்தில் கொண்ட பெரியாழ்வார்கிட்டேந்து தான் தோன்றினா. அதனால 2 பேரும் சகோதரிகள் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த 9வது ஸ்லோகத்தில். 10வது பாசுரத்தில் கோதையால் பட்டர் பிரானுக்கு வந்த பெருமை என்ன அப்படின்னா, பெரியாழ்வாருங்கிற பட்டம் கிடைச்சிருக்கான் அவருக்கு.
அது யாரால் கிடைச்சது? கோதா நாச்சியார்னால தான் கிடைச்சதும். நிறைய பாசுரங்கள் பாடினா அவளுக்கு தான் என்ன பண்ணணும்? பெரிய அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கணும் இல்லையா? நம்மாழ்வார் தான் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கார். இவர் 500 பாசுரம் தான் பாடியிருக்கார். நம்மாழ்வார் 1000க்கு மேலே பாடியிருக்கார். அப்போ அவருக்கு தானே அந்த பெரியங்கிற பட்டத்தை கொடுக்கணும். கொடுக்கலை. சரி, வயசில் எந்த ஆழ்வார் மூத்தவர்? யார் முதல்ல அவதாரம் பண்ணினார்? அவளுக்கு தான் பெரியங்கிற பட்டத்தை கொடுக்கணும். யார் முதல்ல அவதாரம் பண்ணினா? பொய்கை ஆழ்வார் தான் அவதாரம் பண்ணினார். அவருக்கும் பெரியங்கிற பட்டத்தை கொடுக்கல. அப்போ பெரியங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா ஆண்டாளுடைய திருத்தகப்பனாருக்குத்தான் பெரியாழ்வார்ங்கிற பட்டம் கிடைச்சிது. அது யாரால தெரியுமா? ஒன்னால தான்மா, கோதா நாச்சியாரே ஒன்னால தான் அப்படிங்கிற இந்த 10வது ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன். தாதஸ்துதேர் மதுபிதஸ்துதிலே சபஷ்யாத் கர்ணாமிருதை ஸ்துதி சதைர் அனவாப்த பூர்வம் त्वन्मौलिगन्ध सुबगाम् उपहृद्यमालां लेपे महत्तर पदानुगुणं பிரசாதம். இதில் சொல்கிறார், அம்மா கோதே, உன்னோட கணவன் ரங்கநாதன் ஸ்துதி லேச பஷ்யாது அப்படின்னா ஸ்துதி பாடினாலே அவன் திருப்தி அடைஞ்சிடுவான். உன்னோட அப்பா நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கார். ஆனால் நம்மாழ்வார் பாடினதை விட குறைச்சல் தான். ஆனால் உன் அப்பாவுக்கு பெரியாழ்வாங்கிற பட்டம் எப்படி கிடைச்சது தெரியுமா? சொல்கிறார், துவன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம். நீ சூடி களைந்த மாலையை கூந்தல் நறுமணத்தோட கொண்டு போய் அவர் சமர்ப்பிச்சார். உடனே எம்பெருமான் சொல்கிறான், ஆழ்வீர், இதுவரை எவ்வளவோ பாமாலையெல்லாம் நீர் பாடினீர். ஆனால் இவைகள்லாம் என் ஆண்டாள் சூடி களைந்த பூமாலைக்கு நிகர் ஆகாது. அதனால நீர்தான் பெரியாழ்வார் அப்படின்னு விட்டாராம் பகவான். லேபே மகத்தர பதானு குணம் பிரசாதம் அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறார். மகத்தரன்னா என்ன அர்த்தம்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி கல்யாணத்தில் சமுத்திரராஜன் மகானானர். மகான்னா பெரியவன் அர்த்தம். சீதா கல்யாணத்தில் யார் பெரியவனானா? ஜனக மகாராஜா பெரியவனானர். ருக்மிணி பிராட்டியோட திருமணத்தில் விதர்ப்பராஜன் மகானானார். ஆனால் ஆண்டாள் கல்யாணத்தில் பெரியாழ்வார் மகானாயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். 11வது ஸ்லோகத்தில் தென் திசையே ஒன்னாலதாமா ஏற்றம் அடைஞ்சது அப்படிங்கிறார். சாதாரணமாக தென் திசையை தெற்கு பக்கத்தை அமங்கலமான திசை அப்படின்னு தான் சொல்லுவாள். தெற்கு பக்கம்தான் காற்று நன்னா வரும், ஆனால் அது அமங்கலமான திசை. ராத்திரி படுத்துக்கிற போது கூட நம்ம தெற்கு பக்கம் தலையை வச்சுன்னு படுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஆனால் அந்த தென் திசையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீ அவதரித்ததுனால தான் அந்த திசைக்கே பெருமை அப்படின்னு பாடுறார் 11வது ஸ்லோகம். திக் தக்ஷிணாபி பரிபத்ரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாபிநியதம் நிஹிதாக்கடாட்சாக. தட்சிண திசையே அமங்கலம்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட திசை பரிபக்திரிம புண்ணியலப்யாத்து, சிறந்த புண்ணியத்தை அது பெத்துடுத்து. எப்படின்னா தேவி தவாவதாராத்து, நீ அவதாரம் பண்ணினதுனால, அதனால அந்த திசையே உத்திர திசை ஆயிடுத்து. உத்திரம் அப்படின்னா வடக்குன்னு அர்த்தம். மங்களம் ஆயிடுத்து அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உத்திர அப்படின்னா உயர்ந்த, எல்லா திசையை விட தென் திசை உயர்ந்ததாக ஆயிடுத்து. ஏன்னா ஆண்டாள் அவதரித்ததுனால. இதுக்கு என்ன பிரமாணம் அப்படிங்கிறத தேசிகர் எடுக்கிறார். ரங்கநாதர் எந்த திசையை நோக்கி பள்ளி கொண்டிருக்கார் அதை ஒரு ஆழ்வார் பாடியிருக்கார். தொண்டரடி பொடியாழ்வார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி, தென் திசையை பார்த்து படுத்துட்டு இருக்காராம் ரங்கநாதர்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அப்போது தேசிகர் சொல்கிறார், யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம், மரியாதையோட தென் திசையை நோக்கி பள்ளி கொண்டிருக்கானே ரங்கநாதன். ஏன் அப்படின்னா விபீஷணன் லங்கையில் இருக்கான். அவன் ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளை பண்ணிட்டு அவன் போயிட்டான்.
அவனை கடாட்சிக்கணுங்கிறதுக்காக தென் திசையை நோக்கி படுத்துருக்கார் ரங்கநாதன் தான் எல்லாரும் சொல்லுவா. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். கோதை தென் திசையில் இருக்கா, அவள் முகத்தை பார்த்துருக்கணுங்கிற ஆசை, அதனால அவன் தென் திசையில் நோக்கி படுத்துட்டுருக்கான். அவள் அவதரிக்க போகிறா, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதனால அட்வான்ஸாக ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி பள்ளி கொண்டிருக்கான் ரங்கநாதன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஓப்பனாக சொன்னால் மனைவி மேலே இவ்வளவு ஆசைன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவா. அதனால விபீஷணன் மேலே பழிய போட்டுட்டா எல்லாரும். நித்ராளு நாபி நியதம் நிகிதா கடாட்சா. ரங்கனுக்கு தூக்கமே போயிட்டான். ஏன்னா ஆண்டாள் அவதரிச்சுட்டா, எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க வரப்போறா அப்படின்னு தூங்கின்னு இருந்தவர் எழுந்து உட்காந்து நிகிதா கடாட்சாக எட்டி 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 பார்க்குறாராம், எப்போ இவ வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு. பக்கத்தில் ரங்கநாயகி தாயார் இருக்காளாம். சொல்கிறா, சுவாமி ஏன் இப்படி நீங்கள் அவசரப்படுறீள்? இன்னும் அவள் திருப்பாவை பாடணும், நாச்சியார் திருமொழி பாடணும், அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தான் அவள் வருவா. அதனால நீங்கள் அவசரப்படாதீங்கோ அப்படின்னாலாம். எனக்கு பொறுக்கலையேம்மா அப்படிங்கிறாரா ரங்கநாதர். இப்படி அந்த தென் திசைக்கு பெருமை சேர்த்தவள் யார் அப்படின்னா கோதா நாச்சியார் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில். அடுத்த 12வது ஸ்லோகத்தில் கோதாவரி நதியும் ஒன்னால தான் பெருமை பெற்றது அப்படின்னு சொல்கிறார். பிராயேண தேவி பவதி வெபதேச யோகாத் கோதாவரி ஜகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபுத்தயோபி பவந்தி புண்ணியாக. ராம கைங்கரியத்தில் இந்த கோதாவரி நதி ஈடுபடலை, அதனால அவள் புனிதத்தன்மையை இழந்துட்டா அப்படிங்கிறார். ஏன் அவள் ஈடுபடலை? சீதா பிராட்டிய அந்த லங்கேஸ்வரன் தூக்கிட்டு போகிறபோது அவள் கதறினா, கோதாவரி நதியே என்னுடைய ராமர் வருவர், அவர்கிட்ட சொல்லுவேன் என்ன அபகரிச்சுண்டு போகிறான்னு சொல்லுன்னு சொன்னான். ஆனால் இது வாயே திறக்கலை ராமர் வந்து கேட்ட போது. ஏன்னா அந்த லங்கேஸ்வரனுக்கு பயந்துண்டு இருந்தாளாம். அதனால ஆனால் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனிதேன்னு கோதாதேவி அவதரித்ததுக்கப்புறம் இவளோட பேரை அந்த கோதாவரி நதி வச்சுண்டதுனால புனிதத்தன்மையை அடைஞ்சுட்டா அப்படின்னு தான் சிலர்லாம் சொல்லுவா. ஆனால் அதை இங்கே சொல்லலை சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்ன தெரியுமா? யஸ்யாம் சமேத்திய சமயேஷு சிரம் நிவாசாத்து. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லா நதிகளும் கோதாவரியில் வந்து தங்கும். அந்த காலத்தை என்ன சொல்வோம்னா புஷ்கரம் அப்படின்னு சொல்வார்கள். கங்கை உட்பட எல்லா நதிகளும் வந்து தங்கி தங்கக்கிட்ட உள்ள பாபங்கள் எல்லாம் இங்கே கழிச்சுட்டு புண்ணிய நதியாக தூய்மையாக திரும்பி எல்லாம் போயிடும். அப்போ இந்த நதிகள்லாம் விட்ட பாபம் கோதாவரிக்கு வராதா அப்படின்னா வராது அப்படிங்கிற சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன்னா கோதையினுடைய திருநாமத்தை இந்த நதி சூடின்னு இருக்கு, அதனால பாபத்தை போக்கிக்கிற சக்தி கோதாவரிக்கு உண்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். இப்படி ஆண்டாளுடைய வைபவத்தை முதல் 12 பாசுரங்களில் பாடினார். இனி 13வது பாசுரத்திலிருந்து 22வது பாசுரம் வரை ஆண்டாளின் சுயம்பரத்தை வர்ணிக்கிறார். எப்படி கல்யாணம் பண்ணிண்டா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அதை அடுத்தடுத்த எபிசோட்களில் நம்ம அனுபவிக்கலாம். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா ಸ್ತನಪರ ನಮಿದಾಂಗಿ ಸಾಂತ್ರ ವಾತ್ಸಲ್ಯ ಸಿಂಧು ಅಲಗವಿನಿಹಿದಾಭಿಸೃಕ್ಪಿರಾ ಕೃಷ್ಣನಾದ விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.